அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 நோக்கி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. நம்ம 5வது டெஸ்ட் வந்துட்டோம். நீங்கள் இப்போ இந்த 5 டெஸ்ட்டுமே நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா விடாத நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. நம்மளும் குறைவான லெசன்ஸ் தான். ஒரு 3 லெசன்ஸ் தான் ஒரு டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். இப்போ 5 டெஸ்ட்டு நீங்கள் முழுமையாக முடிச்சிருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 முக்கியமான லெசன் முடிச்சிருக்கோம் அப்படின்றத நினச்சிக்கோங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் நியர் ஒரு 25 டெஸ்ட்டாவது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் முடிப்போம். அப்போ 25 டெஸ்ட்டு முடியும்போது நம்ம டெஸ்ட்டோட வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போவே ஒவ்வொரு டெஸ்ட்டும் ரொம்ப நுணுக்கமாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸ்கூல் புக்கு லெசன்ஸு இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அவுட் சோர்ஸுக்கும் பிளான் பண்ணி ரெடியாக வந்திருக்கு. அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டுமே கொடுப்போம். ஃப்ரீ டெஸ்ட்டு தான், ஆனால் தரமாக வச்சிட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 5வது டெஸ்ட்டில் நம்ம என்ன டெஸ்ட்டு கொடுத்துருந்தோன்னா, ஜியோகிராஃபிலேருந்து ஒரு 3 முக்கியமான லெசன் கொடுத்துருந்தோம். அந்த லெசன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். 10th ஜியோகிராஃபி தான் 3மே. இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், வேளாண்மை கூறுகள். ஸோ இதிலேருந்து தான் அந்த தரமான 100 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து வந்துடுங்க. ஒரு தரமான ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய டைம் இருக்குது. அதுவும் இல்லாத ஒரு டெஸ்ட்டுக்கு 3 லெசன் தான் நம்ம கொடுக்குறோம். 3 லெசன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸின்றது சொல்கிறத விட டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட போதும். ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட் டைமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே படிக்கிறதுக்கு வசதியாக தான் இந்த 3 லெசன் பிளானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீ டைம் நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது கொஷின் பேங்க் புக்கு கிடைக்கும். இப்போ அவுட் சோர்ஸ் மற்ற அவுட் சோர்ஸ் புக்குமே நம்ம வெப்சைட்டில் கிடைக்கும். நீங்கள் தேவைன்ற புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கூற்று 1. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2. இக்காற்று பீகார், மேற்கு வங்காளம், அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய மழையை தருகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஸோ கொஷின் பேப்பர் பிரிண்ட் எடுக்கலைன்னா மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் ஒன்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. இக்காற்று பீகார், மேற்கு வங்காளம், அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய மழையை தருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. 2வது கொஸ்டின், இந்தியாவின் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க, வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் சீனா, நேபாளம், பூடான். வடக்கில். கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். 1, 2 மற்றும் 3 சரி. ஸோ இந்தியாவின் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் பார்த்தீங்கன்னா வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். 3வது கொஸ்டின், இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்திய வெப்பநிலை டேஸ் வரை உயர்கிறது. எவ்வளோ அப்படின்னா 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்திய வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது.
4வது கொஸ்டின் கூற்று 1. இந்தியாவுடன் அதிகபட்சமாக 4156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்கானிஸ்தான். கூற்று 2. இந்தியாவுடன் குறைந்தபட்சமாக 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து வங்காளதேசம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று 1, 2 தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இந்தியாவுடன் அதிகபட்சமாக 4156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து வங்காளதேசம். இந்தியாவுடன் குறைந்தபட்சமாக 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து ஆப்கானிஸ்தான். நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கூற்று 1, 2 தவறு. நீங்கள் சரியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒன்றில் கூற்று 1க்கு வங்காளதேசம் எழுதி வச்சுக்கோங்க. கூற்று 2க்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளோ அப்படின்னா 118 சென்டிமீட்டர். இந்தியாவுடைய ஆண்டு சராசரி மழை அளவு வந்து 118 சென்டிமீட்டர். 6வது கொஸ்டின். கூற்று 1. இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 2933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. கூற்று 2. மேற்கே குஜராத்தில் உள்ள ராணப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து தவறானவை. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து லடாக்கில் இருந்து கன்னியாகுமரி வரை பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். ஸோ இது வந்து கூற்று 1க்கு வந்து வரும். குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் வந்து இதுக்கு வந்து வரும். ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னா மவுண்ட் சின்ராம். இது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் வந்து இருக்குது. 1141 சென்டிமீட்டர் மழை வந்து பெறுது. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி வந்து மவுண்ட் சின்ராம், 1141 சென்டிமீட்டர். 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அட்சமான டேஸ் ரேகை இந்தியாவின் மையமாக அமைந்துள்ளது. ஸோ எது அப்படின்னா கடகரேகை. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அட்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின். கூற்று 1. தென்மேற்கு பருவக்காற்று செப்டம்பர் மாத இறுதியில் பின்னடைகிறது. தென்மேற்கு பருவக்காற்று செப்டம்பர் மாத இறுதியில் பின்னடைகிறது. கூற்று 2. இதன் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு தென்கிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இக்காற்று தென்கிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து தவறானது. அப்போ கூற்று 1 வந்து சரியாக இருக்குது. கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா, இதன் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து தென்கிழக்குன்னு வந்து கொடுத்துருக்கோம். வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. இங்கேயும் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின். மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ டேஸ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஸோ எத்தனை தீர்க்க கோடுனா 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா வந்து ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின். கூற்று 1. டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், கடற்கழி முக பகுதிகளில் காணப்படும் காடுகள் வந்து சதுப்பு நில காடுகள் அல்லது டெல்டா காடுகள். சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க, டெல்டா காடுகள்னு சொல்லுவாங்க. கூற்று 2. உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், கடற்கழி முக பகுதிகளில் காணப்படும் காடுகள் வந்து சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள். உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி வந்து கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. 12வது கொஸ்டின். மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் காடுகள் எது அப்படின்னா ஓதக்காடுகள். ஓதக்காடுகளை தான் வந்து மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1952. வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு வாரியம் அப்படின்னாவே 1952. ஏன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த வாரியம் அப்படின்றது ஒரு கீ பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின் கூற்று 1. உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமிர் முடிச்சு. கூற்று 2. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமய மலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது வந்து பாமிர் முடிச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரியானது. உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமிர் முடிச்சு. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது வந்து பாமிர் முடிச்சு. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர். நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின். திபேத்தின் இமயமலை என அழைக்கப்படும் மலை எது அப்படின்னா டிரான்ஸ் இமயமலைகள். திபேத்தின் இமயமலை என அழைக்கப்படும் மலை வந்து டிரான்ஸ் இமயமலைகள். புலிகள் பாதுகாப்பு திட்டம் இதெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1973. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1973. இமயமலையின் முக்கிய கணவாய்கள் சரியானது எதுன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், காரகோரம் கணவாய் வந்து சிக்கிம். ஜுசில்லா கணவாய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் குரூப் 4ல வந்து கேட்டிருக்காங்க. காரகோரம் கணவாய் வந்து சிக்கிம். ஜுசில்லா கணவாய் சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர். இதில் வந்து சரியானது பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரியானவை. 2, 3 சரியாக இருக்குது. இப்போ காரகோரம் கணவாய் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வந்து வரும் காரகோரம் கணவாய். நாதுலா கணவாய் மற்றும் ஜுலிப்லா கணவாய் பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து வரும். ஸோ 1, 4 மாற்றி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து சரியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் 2 மற்றும் 3 சரியானவை. இப்போ உயிர்கோள காப்பகங்கள் பொருந்தாது எது? உயிர்கோள காப்பகங்களை பற்றி கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். இப்போ உயிர்கோள காப்பகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் 17 இருக்கும், அப்புறம் 18ன்னு ஆச்சு. அது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உயிர்கோள காப்பகங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஆட் ஆகிட்டே இருந்தால் அந்த கவுண்டிங் வந்து மாறும். அதனால் அந்த கொஷின்ஸ் நான் வந்து எடுக்கல. நான் எடுத்த புக்கில் பார்த்தீங்கன்னா உயிர்கோள காப்பகங்கள் வந்து 18 அப்படின்னு வந்து இருந்துச்சு. அதுவே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எத்தனை இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள், இதில் பொருந்தாது எது? அஸ்ஸாம், மானாஸ், திப்ரு செய்கோவா, அருணாச்சல பிரதேசம். மானாஸ், திப்ரு செய்கோவா, அருணாச்சல பிரதேசம் பன்னா, பச்மாரி, மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் வந்து அச்னெக்மர், அமர்கண்டாக், தமிழ்நாடு நீலகிரி, மன்னார் வளைகுடா. தமிழ்நாட்டில் எந்தெந்த உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்லாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இது. ஸோ இதில் வந்து எது பொருந்தாது இருக்குது அப்படின்னா இந்த பன்னா பச்மாரி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து கிடையாது. அது வந்து மத்திய பிரதேசம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வந்து சரியாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 20வது கொஷின். இமாலயா என்றால் பனி உறைவிடம் என்று பொருள். இமாலயா என்பது எந்த மொழி சொல்? எந்த மொழி சொல் அப்படின்னா சமஸ்கிருதம். இமாலயா என்றால் பனி உறைவிடம் என்று பொருள். இமாலயா என்பது எந்த மொழி சொல்? சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் 21வது கொஷின். இமயமலையின் முக்கியத்துவம் கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தாதது? பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று தடுத்து தென்னிந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. வற்றாத நதிகளின் பிறப்பிடம், அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாமே வந்து இமயமலை தான் வந்து உற்பத்தி ஆகிறது. புனித தலங்கள், முக்கியமான புனித தலங்கள் எல்லாமே இமயமலையில் தான் வந்து இருக்கு. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி. மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து குளிரில் இருந்து பாதுகாக்கிறது. ஸோ இதில் வந்து பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாதது. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. இங்கே தென்னிந்திய பகுதின்னு கொடுத்துருக்கோம். இது வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. மீதி எல்லாம் வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 22வது கொஷின். இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு. நிறைய டைம் கேட்ட கொஷின், ஒரு பேசிக் கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1972.
இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு வந்து 1972. உயிர்கோள காப்பகங்கள் பொருந்தாது எது? தமிழ்நாடு அகத்திய மலை, அருணாச்சல பிரதேசம் திகேங் திபங், அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பெரிய நிக்கோபார், குஜராத் வந்து கட்ச். இதில் வந்து பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாது. ஏன்னா அகத்திய மலை வந்து தமிழ்நாடு வந்து கிடையாது, கேரளா. ஸோ மீதி 3மே சரியாக இருக்குது. அருணாச்சல பிரதேசம் திகேங் திபங் வந்து சரி. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பெரிய நிக்கோபார், அதுவும் சரி. குஜராத் வந்து கட்ச், அதுவும் வந்து சரி. 24வது கொஸ்டின். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி எது அப்படின்னா வட பெரும் சமவெளி. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி வந்து வடபெரும் சமவெளி. பாருங்க, அடுத்த கொஸ்டின். உயிர்கோள காப்பகங்கள் பொருந்தாதது. ஸோ எல்லாமே இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு அந்த பொருந்தாதுன்னு சொல்லி அந்த முக்கியமான எல்லா இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா முக்கியமான கொஸ்டின் எது விடக்கூடாதுன்னு இதில் கொண்டு வந்துடுறோம். சிக்கிம் கஞ்சன்ஜங்கா சிக்கிம், உத்தரகாண்ட் நந்தா தேவி, மேகாலயா நாக்ரெக், பீகார் வந்து சிம்லி பால். இதில் பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாது. ஏன்னா சிம்லி பால் வந்து ஒடிசா, பீகார் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஒடிசான்றதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். மீதியெல்லாம் சரி. சிக்கிம் வந்து கஞ்சன்ஜங்கா, உத்தரகாண்ட் வந்து நந்தா தேவி, மேகாலயா வந்து நாக்ரெக், சிம்லி பால் வந்து ஒடிசா. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். கூற்று 1. இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது வந்து பாங்கர் சமவெளி. கூற்று 2. பழைய வண்டல் மண்ணால் ஆன சமவெளி வந்து பாபர் சமவெளி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறு. 1 மற்றும் 2 வந்து தவறானது. ஏன் அப்படின்னா இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது வந்து பாபர் சமவெளி மாற்றி கொடுத்துருக்கோம். பழைய வண்டல் மண்ணால் ஆனது வந்து பாங்கர் சமவெளி. ஸோ இதை மாற்றி மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. 27வது கொஸ்டின். உயிர்கோள காப்பகங்கள் பொருந்தாது எது? மேற்கு வங்காளம் சுந்தரவனம், சுந்தரவனம் வந்து மேற்கு வங்காளம். இமாச்சல பிரதேசம் வந்து குளிர் பாலைவனம். ஆந்திர பிரதேசம் வந்து சேஷாசலம் குன்றுகள். ஆப்ஷன் டி வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. 3மே வந்து பொருத்தமாக தான் இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ மேற்கு வங்காளம் வந்து சுந்தரவனம், இமாச்சல பிரதேசம் வந்து குளிர் பாலைவனம், ஆந்திர பிரதேசம் வந்து சேஷாசலம் குன்றுகள். லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி. லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி வந்து ராஜஸ்தான் சமவெளி. சரியானது எது? அடுத்து பாருங்க. இந்திய வனவிலங்கு வாரியம் 1972. நம்ம எல்லாம் பார்த்த கொஸ்டின் தான், இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பொறுத்து சரி ஒரு பொறுத்து கான்செப்டில் கொண்டு வந்துட்டோம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1973, புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1952, ஐநாவின் உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கு 1992. 4 முக்கியமான கொஷின்ஸ். அதனால தான் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஐநாவின் உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கு 1992 என்பது சரி. இந்திய வனவிலங்கு வாரியம் வந்து 1952, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. ஸோ இங்கேயே தான் எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். 30வது கொஸ்டின். ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் காணப்படுகிறது? ஸோ எந்த சமவெளி அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி. ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் காணப்படுகிறது? ராஜஸ்தான் சமவெளி. ஆற்று சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் மண். பழைய வண்டல் மண் அப்படின்னா பாங்கர், புதிய வண்டல் மண் அப்படின்னா காதர். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய வண்டல் மண்ணா பாங்கர், புதிய வண்டல் மண் அப்படின்னா காதர். 32வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது.
இது உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனமாகும். இந்த பாலைவன பகுதி பாங்கர் என்றும், அரை பாலைவன பகுதி மருதஸ்லி என்றும் இரு பகுதிகளாக அழைக்கப்படுகின்றன. ஸோ இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். இந்த பாலைவன பகுதி வந்து பாங்கர் வந்து இங்கே வராது. இங்கே வந்து மருதஸ்லி என்றும், அரை பாலைவன பகுதி வந்து பாங்கர் என்றும் இரு பகுதிகளாக அழைக்கப்படுகின்றது. இங்கே தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். இது வந்து சரியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி 3மே வந்து சரி. சட்லெஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சட்லெஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் கூற்று 1. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா. கூற்று 2. மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் வந்து நர்மதை, தபதி, மாகி, சபர்மதி. இதெல்லாம் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தவறானது எது, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தவறானது எது அப்படின்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. இப்போ கிழக்கு நோக்கி பாய்ந்து எங்கே கலக்குதுன்னா வங்காள விரிகுடாவில் வந்து கலக்குது. கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இந்த 4 ஆறு. மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வந்து கலக்குது. இது நர்மதை, தபதி, மாகி, சபர்மதி இந்த ஆறுகள் எல்லாமே. தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவான மண் எது அப்படின்னா கரிசல் மண். தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவான மண் வந்து கரிசல் மண். எந்த பீடபூமியில் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாளவ பீடபூமி. எந்த பீடபூமி? மாளவ பீடபூமியை தான் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதன் தொடர்ச்சி வந்து பாகல்கண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. 37வது கொஸ்டின் கூற்று 1. சோட்டா நாகபுரி பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பகுதி அமைந்துள்ளது. இந்த சோட்டா நாகபுரி பீடபூமியை பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று 2. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது ஜார்க்கண்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது 1 மற்றும் 2 சரியானது. 37வது கொஸ்டினுக்கு வந்து 1 மற்றும் 2 சரியானது. ஸோ இந்த கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பகுதி எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அது சோட்டா நாகபுரி பீடபூமி தான். அது எங்கே பெரும்பகுதி இருக்குன்னா ஜார்க்கண்டில் வந்து பெரும்பகுதி வந்து இருக்குது. அதனால் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட் 38வது கொஷின். வண்டல் சமவெளியில் 30 மீட்டருக்கு மேல் உள்ள உயர் பகுதிகளில் காணப்படும் பழைய வண்டல் மண். பழைய வண்டல் மண் அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்தாவே பாங்கர், புதிய வண்டல் மண் வந்தாவே காதர். வண்டல் சமவெளியில் 30 மீட்டருக்கு மேல் உள்ள உயர் பகுதிகளில் காணப்படும் பழைய வண்டல் மண் தான் வந்து பாங்கர். 39வது கொஸ்டின் கூற்று 1. இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் கால்வாய் நீர்ப்பாசனம். கூற்று 2. இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் 52% கிணற்று பாசனத்தின் கீழ் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வந்து சரி. அப்போ 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா 52% கிடையாது, 62%. ஸோ இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க 62% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் 62% வந்து கிணற்று பாசனத்தின் கீழ் உள்ளது. 40வது கொஸ்டின். மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள டேஸ் ஒரு முக்கியமான ஏரியா ஆகும். ஸோ எந்த கடற்கரை? மேற்கு கடற்கரை சமவெளியில். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேம்பநாடு ஏரி. மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள வேம்பநாடு ஏரி வந்து ஒரு முக்கியமான ஏரியா ஆகும். 41வது கொஸ்டின். குறைந்த அளவு நீரில் அதிக மகசூல் பெறுவது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை முறைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அதாவது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதான் PMKY சுருக்கமாக. குறைந்த அளவு நீரில் அதிக மகசூல் பெறுவது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை முறைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. 42வது கொஸ்டின். மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள டேஸ் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி ஆகும். ஸோ எந்த ஏரி அப்படின்னா சிலிக்கா ஏரி. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி ஆகும்.
நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். 43வது கொஸ்டின். பல்நோக்கு திட்டம் பின்வரும் சொற்றொடர்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இந்த முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் பாருங்க. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். இப்போ தாமோதர் ஆறுல இது பயனடையக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்டு. பக்ரானங்கல் திட்டம் சட்லஜ் ஆறு, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் பயன் அடையக்கூடிய மாநிலங்கள். ராகூட் திட்டம் பார்த்தீங்கன்னா மகாநதி, இது வந்து மேற்கு வங்காளம். கோசி திட்டம் பார்த்தீங்கன்னா கோசி ஆறு, பீகார் மற்றும் நேபாளம். ஸோ இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா ஹெராகுட் திட்டம் வந்து மகாநதி பயன் அடையக்கூடிய மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் வந்து கிடையாது, ஒடிசா. இந்த இடத்துல ஒடிசா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னா தாமோதர் ஆறு, மேற்கு வங்காளம் பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து மேற்கு வங்காளம், ஜார்க்கண்டு. பக்ரானங்கல் திட்டம் வந்து சட்லஜ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஹெராகுட் திட்டம் வந்து மகாநதி, ஒடிசா. கோசி திட்டம் வந்து கோசி, பீகார் மற்றும் நேபாளம். நெக்ஸ்ட்டு 44வது கொஸ்டின். கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள முக்கிய ஏரிகள். ஸோ இது கிழக்கு கடற்கரை, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூற்றொன்று, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. இந்த பழவேற்காடு ஏரி வந்து புலிக்காட் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 2, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் கொல்லேறு ஏரி அமைந்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுனா ஃபஸ்ட்டு கூற்று 1 தான் வந்து கொல்லேறு ஏரி, கூற்று 2 தான் வந்து இந்த பழவேற்காடு ஏரி, அதாவது புலிக்காட் ஏரி. ஸோ மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருக்கோம். கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே வந்து அமைந்துள்ளது வந்து கொல்லேறு ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி தான் வந்து பழவேற்காடு ஏரி அல்லது புலிக்காட் ஏரி. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின். பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவு அடைவதால் உருவாகும் மண். ஸோ என்ன மண் அப்படின்னா செம்மண். பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவு அடைவதால் உருவாகும் மண் பார்த்தீங்கன்னா செம்மண். நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின். பல்நோக்கு திட்டம் பின்வரும் சொற்றொடர்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்கள், துங்கபத்ரா திட்டம். அப்போ துங்கபத்ரா ஆறு, இது பயனடையக்கூடிய மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. தெகிரி அணை, பாகிரிதி ஆறு, உத்தரகாண்ட். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆறு, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா ஆறு, கர்நாடகா. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து தவறாக இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா நதி வந்து ஓகே. இது வந்து கர்நாடகா வந்து கிடையாது. இது வந்து ஆந்திர பிரதேசம். இங்கே வந்து ஆந்திர பிரதேசம் அப்படின்றது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வந்து சரியாக வந்து இருக்குது. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை பாரான் தீவு எங்கு அமைந்துள்ளது? எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவு. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை பார்த்திங்கன்னா பாரன் தீவு. இது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் வந்து இருக்குது. பல்நோக்கு திட்டம் பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க, சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆறு, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அந்த பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஜ் ஆறு, பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை வந்து காவிரி, தமிழ்நாடு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. அதாவது மேலே இருக்கிற மூணுமே வந்து சரியாக தான் வந்து இருக்குது. நெல் பயிருக்கு அடுத்து 2வது முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னா அது வந்து கோதுமை. நெல் பயிருக்கு அடுத்து 2வது முக்கிய உணவு பயிர் வந்து கோதுமை. முக்கிய சிகரங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். முக்கியமான சிகரங்களை பற்றி நிறைய டைம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 50வது கொஷின். முக்கிய சிகரங்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? இந்த பொருந்தாத கான்செப்ட் கொடுக்கறதே இந்த 4 இதை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான். ஒன்று தவறாக கொடுத்துருவோம், மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறது. நிறைய பாயிண்ட்ஸு கவர் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி கொண்டு வருது. இப்போ எவரெஸ்ட் வந்து நேபாளம், மீட்டர்லாம் பார்த்துக்கோங்க, 8848 மீட்டர். காட்வின் அஸ்டின், அதாவது இது வந்து சுருக்கமாக K2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியா 8611 மீட்டர்.
கஞ்சன்ஜங்கா வந்து இந்தியா 8586 மீட்டர். மக்காலு வந்து இந்தியா 8481 மீட்டர். ஸோ இதில வந்து பொருந்தாது எது அப்படின்னா, மக்காலு இது பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கிடையாது, நேபாளம். இங்க வந்து நேபாளம் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி 4மே வந்து சரியா மீதி 3மே சரியா இருக்கு. இங்க நேபாளம்ன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படும் வேளாண்மை. ஸோ என்ன வேளாண்மை அப்படின்னா, இடப்பெயர்வு வேளாண்மை. வெட்டுதல் மற்றும் எரித்தல் என்று அழைக்கப்படும் வேளாண்மை வந்து இடப்பெயர்வு வேளாண்மை. 52வது கொஸ்டின் முக்கிய சிகரங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க. தௌலகிரி நேபாளம் 8172 மீட்டர். நங்க பர்வதம் நேபாளம் 8126 மீட்டர். அன்னபூர்ணா நேபாளம் 8078 மீட்டர். நந்தாதேவி இந்தியா 7817 மீட்டர். ஸோ இதில் வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா, நங்க பர்வதம் நேபாளம். இது வந்து நங்க பர்வதம் வந்து இந்தியா. நேபாளம் வந்து கிடையாது. இந்த இடத்துல இந்தியா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி 3மே வந்து சரியா வந்து இருக்கு. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் பொருந்தாது இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. இடப்பெயர்வு வேளாண்மை. வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் அப்படின்றது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஜூம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், பொன்னம் கர்நாடகா, பொடு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பீவார், மாசன், பெண்டா, பீரா இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசம். இதில் எது பொருந்தாது அப்படின்னா, பொன்னம். பொன்னம் வந்து கர்நாடகா வந்து கிடையாது, கேரளா அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. பொன்னம் வந்து கேரளா. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கொஷின். ரொம்ப முக்கியமான கொஷின். சிந்து நதியின் துணை ஆறுகள் தவறானது. துணை ஆறுகளை பற்றியெல்லாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ், காக்ரா, சாம்பல். இதில் வந்து காக்ரா, சாம்பல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கங்கை நதியுடைய துணை ஆறுகள். இங்கே வந்து கங்கை நதியின் துணை ஆறுகள்னு எழுதி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே சிந்து நதியுடைய துணை ஆறுகள் தான். 55 பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க. காமெட் அதாவது அந்த முக்கியமான சிகரங்கள். காமெட் இந்தியா 7756 மீட்டர். நம்ச பர்வதம் இந்தியா 7756 மீட்டர். இந்த மீட்டர்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். நீங்கள் டீப்பாக போக வேண்டாம். இது வந்து பார்த்துக்கோங்க. இதோட பேர் இது வந்து எங்கே எந்த நாட்டில் வந்து இருக்குது? இந்தியாவா நேபாளமா? குருலா மருதாத்தா நேபாளம் 7728 மீட்டர். 55 இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரி. 1, 2 மற்றும் 3 வந்து சரியானவை. ஸோ காமெட் இந்தியா, நம்சபர்வத இந்தியா, குருலா மருதாத்தா வந்து நேபாளம். உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை வகிக்கும் நாடு எது அப்படின்னா இந்தியா. உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து வந்து இந்தியா தான் வந்திருக்கு. இந்தியா வந்து 2வது இடம். இமயமலையில் தோன்றும் ஆறுகளில் தவறானது எது? பாருங்க. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, நர்மதை. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது வந்து நர்மதை. ஏற்கனவே ஒரு கொஷினில் கூட பார்த்துருக்கோம். சிந்து இமயமலையில் தோன்றும் ஆறுகளில் தவறானது எது? நர்மதை. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3மே வந்து இமயமலையில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. ஐம்பத்தி 8வது கொஷின். கூற்று 1 நெல் அயனமண்டல பயிராகும். 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. கூற்று 2 வளமான களிமண் அல்லது வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 2மே வந்து சரி. நெல் வந்து ஒரு அயனமண்டல பயிர். 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதிகளில் வந்து பயிரிடப்படுகிறது. வளமான களிமண் அல்லது வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது. சிந்து நதியின் பெரிய துணை ஆறு எது அப்படின்னா சினாப். சிந்து நதியுடைய பெரிய துணை ஆறு வந்து சினாப். 60வது கொஷின். கூற்று 1 சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில் 907 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. கூற்று 2 திபேத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது. எது? இந்த சிந்து நதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரி. 1 ஏன் தவறு அப்படின்னா இது 907 கிலோமீட்டர் இல்லை, 709 கிலோமீட்டர். இங்கே வந்து நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. 709 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் வந்து சரியாக இருக்குது.
இப்போ சிந்து நதி எவ்வளோ தூரம் அப்படின்னா 2850 கிலோமீட்டர். அதில் இந்திய பகுதியில் 709 கிலோமீட்டர் தான் வந்து பாய்கிறது. எங்கே கலக்குதுன்ற பார்த்துக்கோங்க, அரபிக்கடல் வந்து கலக்குது. இது சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பாருங்கள், திபேத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகே 5150 மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது. இந்தியாவின் வேளாண் பருவக்காலங்கள் ஒரு முக்கியமான கொஷின். 3 வகையான வேளாண் பருவக்காலங்கள் வந்து இருக்குது பாருங்கள், காரிஃப், ராஃபி, சையத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காலங்கள் வந்து காரிஃப்னா ஜூன் டு செப்டம்பர், ராஃபி வந்து அக்டோபர் டு மார்ச், சையத் வந்து ஏப்ரல் டு ஜூன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் வந்து சரி. இதுக்கான ஆன்சர் 3மே வந்து சரி. ஸோ 3 வகையான வேளாண் பருவக்காலங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, காரிஃப், ராஃபி, சையத். நெல் உற்பத்தியில் முதல் மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் தான் வந்து நெல் உற்பத்தியில் முதன்மை மாநிலம். 63வது கொஷின் கூற்று 1. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7110 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனி ஆற்றில் இருந்து பாகிரதி எனும் பெயரில் உற்பத்தியாகிறது. இதெல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கூட்டு 2. இதன் நீளம் 2225 கிலோமீட்டர். வங்காளதேசத்தில் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வங்கக்கடலில் கலக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து தவறானது, கூற்று 1 வந்து சரியாக இருக்குது. கூற்று 2 ஏன் தவறுனா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து 2525 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த இடத்துல 2525 கிலோமீட்டர்ன்றது எழுதிக்கோங்க, மீதியெல்லாம் வந்து சரியாக இருக்குது. இப்போ கங்கை ஆறு வந்து எங்கே உற்பத்தி ஆகுறது பாருங்கள். கங்கை ஆறு வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது. எந்த பெயர்னா பாகிரதி அப்படின்ற பெயரில் உற்பத்தி ஆகிறது. இது வந்து 2525 கிலோமீட்டர் வந்து வங்காளதேச 2000, இதன் நீளம் வந்து 2525 கிலோமீட்டர். இது வங்காளதேசத்தில் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். எந்த கடலில் கலக்குதுன்னா வங்கக்கடலில் வந்து கலக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ணுறோம். வாணிப பயிர்கள் பொருந்தாது எது? கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், நெல், கோதுமை. இதில் நெல், கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு உணவு பயிர். இது மீதி எல்லாமே வாணிப பயிர். அதனால் இது நெல், கோதுமை என்பது உணவு பயிர்ன்றது எழுதி வச்சுக்கோங்க. கங்கையின் துணை ஆறுகள் பாருங்கள், அது 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. கூற்று 1 வந்து வடப்பகுதி, கூற்று 2 வந்து தென்பகுதி. இப்போ வடப்பகுதியில் பாயக்கூடியது, தென்பகுதியில் பாயக்கூடியது, அதாவது கங்கையோட துணை நதிகள் தான் 2மே. வடப்பகுதி யமுனை, சொன், சாம்பல். தென்பகுதி கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே வந்து தவறானது. 1, 2 2மே வந்து தவறானது. ஏன்னா வடப்பகுதி தான் கோமதி, காக்கரா, கண்டக், கோசி எல்லாமே. தென்பகுதி யமுனை, சோன், சாம்பல் இதெல்லாம் வந்து தென்பகுதி. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 66வது கொஷின். கரும்பு உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளர் யார் அப்படின்னா இந்தியா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கியூபா வந்து வரும், 2வது வந்து இந்தியா. ஸோ கரும்பு உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளர் வந்து இந்தியா. 67வது கொஷின் கூற்று 1. பிரம்மபுத்திரா நதி திபேத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செமாயுங்டங் என்ற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது. கூற்று 2. திபேத் பகுதியில் சாங்போ, அதாவது தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதன் நீளம் 2900 கிலோமீட்டர். இதில் 900 கிலோமீட்டர் மட்டுமே இந்தியாவில் பாய்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி, 2மே வந்து சரி. இப்போ பிரம்மபுத்திரா நதி வந்து திபேத்தில் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செமாங்டங் என்ற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது. ஸோ எங்கே உற்பத்தி ஆகுது, எந்த நதி எங்கே உற்பத்தி ஆகிறது, என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து திபேத் பகுதியிலேருந்து சாங்போ அப்படின்னா தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதன் நீளம் வந்து 2900 கிலோமீட்டர். இது 900 கிலோமீட்டர் மட்டுமே இந்தியாவில் பாய்கிறது. இந்த கிலோமீட்டரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புக்கில் கொடுத்துங்கிறத தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 68வது கொஷின். சர்க்கரை உற்பத்தியில் கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்து 3வது இடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா. சர்க்கரை உற்பத்தியில் கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்து வந்து 3வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 69வது கொஷின் கூற்று 1. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசம் திகாங் என்ற இடத்தில் இந்தியாவில் நுழைகிறது. கூற்று 2.
பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் மேக்னா எனவும், கங்கை ஆற்றுடன் இணைந்தபோது ஜமுனா எனவும் அழைக்கப்படுகிறது. 69வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, கூற்று 2 வந்து தவறானது. கூற்று 1 வந்து சரியா இருக்கு. பிரம்மபுத்திரா ஆறு வந்து வங்காளதேசத்தில் தான் ஜமுனா எனவும், கங்கை ஆற்றுடன் இணைந்தபோது மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது. அதே மாரி பிரம்மபுத்திரா ஆறு வந்து அருணாச்சல பிரதேசம் திகாங் என்ற இடத்துல தான் வந்து இந்தியாவுல வந்து நுழைகிறது. அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 70வது கொஸ்டின் கோதாவரி ஆற்றின் முக்கிய துணை ஆறுகள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்க பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலாமி, சீனாத், டெலன். இதில் வந்து தவறானது எது அப்படின்னா இந்த சீனாத் டெலன் இது பார்த்தீங்கன்னா மகா நதியோடைய துணை ஆறுகள். இங்கே வந்து மகா நதியோடைய துணை ஆறுகள்னு எழுதி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே கோதாவரி ஆற்றின் முக்கிய துணை ஆறுகள் தான். ஏதாவது கொடுத்துட்டு துணை ஆறுகளில் பொருந்தாது எது அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க. இல்லை கோதாவரி ஆற்றின் துணை ஆறு எதுன்னு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்பாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. 71வது கொஷின் கூற்று 1 சடல் ஒரு வெப்பமண்டல இலை பயிராகும். இது வண்டல் மண்ணில் நன்கு வளரும். கூற்று 2 சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வந்து சரி. அதாவது கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. ஏன்னா சணல் உற்பத்தியில் முதலிடம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் வந்து கிடையாது. ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படின்றத அடிச்சுட்டு அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து மேற்கு வங்காளம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பாருங்கள் சணல் ஒரு வெப்பமண்டல பயிர். ஸோ வெப்பமண்டல பயிர் அயனம் உப அயனமண்டல பயிர், அயனமண்டல பயிர் அப்படின்றதெல்லாம் வரும். அது பார்த்து வச்சுக்கோங்க. சணல் வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். இது வண்டல் மண்ணில் வந்து நன்கு வளரும். சணல் உற்பத்தியில் முதலிடம் வந்து மேற்கு வங்காளம். பிரம்மபுத்திராவுடைய துணையாறுகள் தவறானது எது பாருங்கள். திஸ்டா, மனாஸ், பிராக், சுபன்சிரி, பியாஸ். 72க்கு பார்த்தீங்கன்னா தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பியாஸ் பார்த்தீங்கன்னா சிந்து நதியுடைய துணை ஆறு தான் பியாஸ். மீதி எல்லாமே வந்து பிரம்மபுத்திராவுடைய துணை ஆறுகள் தான். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி முதலிடம் வைக்கும் மாநிலம் எது அப்படின்னா அது குஜராத். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வந்து குஜராத். கோதாவரி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மிக நீளமான ஆறு 1465 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது. இந்நதி விருத்த கங்கா எனவும் அழைக்கப்படுகிறது. கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான புலிக்காட் ஏரி அமைந்துள்ளது. ஸோ இது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சரியானது இது இதில் ஒன்று தான் வந்து தவறாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான புலிக்காட் ஏரி அமைந்துள்ளது. இது வந்து புலிக்காட் ஏரி வந்து கிடையாது. கொள்ளேறு ஏரி இந்த இடத்துல வந்து கொள்ளேறு ஏரி அமைந்துள்ளது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. 3 முக்கியமான கொஷின். மிக நீளமான ஆறு அப்படின்னா அது கோதாவரி. அது கிலோமீட்டர் 1465 கிலோமீட்டர். இது எங்கே கலக்குதுன்னா வங்கக்கடலில் வந்து கலக்குது. உற்பத்தியாகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் வந்து உற்பத்தி வந்து ஆகுது. இந்நதி பார்த்திங்கன்னா விருத்த கங்கா எனவும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 75வது கொஷின். நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது இடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா அது இந்தியா. நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து உலகின் 2வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது. இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகள் சரியானது எது? பூகி என்னுடைய பிறப்பிடம் பார்த்திங்கன்னா சீனா தான் வந்து பிறப்பிடம். அசாமிகா இந்தியாவின் பிறப்பிடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை ஆப்ஷன் சி. ஸோ இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகள் பார்த்திங்கன்னா ஒன்று பூகி, இன்னொன்று வந்து அசாமிகா. 77வது கொஸ்டின் கூற்று 1 கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் உருவாகி சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது. கூற்று 2 இது 2வது பெரிய நதியாகும். இந்நதி ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து அம்சலாதேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 2 கூற்றுமே வந்து சரி.
ஸோ கிருஷ்ணா நதி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரம் என்ற பகுதியில் வந்து உருவாகி 1400 கிலோமீட்டர் நீளம் வந்து பாய்கிறது. இது இரண்டாவது பெரிய நதி அப்படின்றது சரி. ஃபர்ஸ்ட் வந்து கோதாவரி 1465 கிலோமீட்டர். இது 1400 கிலோமீட்டர். அப்போ இரண்டாவது பெரிய நதி வந்து கிருஷ்ணா நதி. ஸோ இந்நதி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து அம்சலாதேவி என்ற இடத்துல வந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கிறது. நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின். நறுமண பொருட்கள் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எது அப்படின்னா கேரளா. நறுமண பொருட்கள் அப்படின்னாவே அது வந்து கேரளா. 79வது கொஸ்டின் கூட்டுறவு. இந்தியாவில் காப்பி உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது. இந்தியாவில் காப்பி உற்பத்தியில் கர்நாடகம் வந்து முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது. இம்மாநிலம் இந்திய உற்பத்தியில் 61%, உலக உற்பத்தியில் 2.5% அளிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூட்டு 2 வந்து தவறானவை, கூற்று 1 வந்து சரி. கூட்டு 2 ஏன் தவறுனா 61% கிடையாது, 71%. இம்மாநிலம் வந்து இந்திய உற்பத்தியில் 71%, உலக உற்பத்தி வந்து சரி 2.5% வந்து அளிக்கிறது. ஒரு முக்கியமான கொஷின், காப்பி உற்பத்தியை பற்றி கர்நாடகாவை பற்றி வந்து கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க நிறைய டைம். கிருஷ்ணா நதியின் துணை ஆறுகள் சரியானது எது? பாருங்கள், கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. இது எல்லாமே கிருஷ்ணா நதியுடைய துணை ஆறுகள் தான். இப்போ துங்கபத்ரா வந்து எந்த நதியுடைய துணை ஆறு அப்படின்னாலாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் கிருஷ்ணா நதியுடைய துணை ஆறு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் துங்கபத்ரா வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 81வது கொஸ்டின். காவிரி பற்றி தவறானதை தேர்ந்தெடு. இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள தலைக்காவிரியில் உற்பத்தியாகி சுமார் 800 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. இது தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிறது. கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்றுத்தீவுகளை உருவாக்குகிறது. பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் அரபிக்கடலில் கலக்கிறது. ஸோ இதில் வந்து என்ன வந்து தவறாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக வந்து இருக்குது. ஸோ இது எங்கே கடலில் கலக்குதுன்னா அரபிக்கடலில் வந்து கிடையாது, வங்காள கடலில் தான் வந்து கலக்கிறது. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ பாருங்கள், கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் தான் தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகுது. 800 கிலோமீட்டர் நிலத்திற்கு வந்து பாய்கிறது. இது தென்னிந்தியாவின் கங்கை. முக்கியமான கொஸ்டின். தென்னிந்தியன் கங்கை என அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது காவிரி ஆறு. கர்நாடகாவில் 2ஆக பிரிக்கிறது. ஒன்று சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்றுத்தீவுகளை உருவாக்குகிறது. இது திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக வந்து பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்னும் இடத்தில் வங்காள கடலில் கலக்கிறது. ஆப்பிள் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா இமாச்சல பிரதேசம் தான் ஆப்பிள் உற்பத்தி முதன்மை மாநிலம். காவிரி ஆற்றின் துணையாறுகள் தவறானது எது பாருங்க. அரங்கி, ஏமாவதி, பூர்ணா, பெண்கங்கா, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி. ஸோ இதில் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னா பூர்ணா, பெண்கங்கா இது ரெண்டுமே வந்து கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள். இதெல்லாம் ஏன் துணை ஆறுகளை பற்றி கொடுத்துருக்குன்னா ஏற்கனவே எக்ஸாம்பிள் வந்து துணை ஆறுகளை பற்றி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் துணை ஆறுகள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நான் கொஷினாக வந்து கொடுத்துட்டேன். பொருந்தாது எது? நெக்ஸ்ட் 84வது கொஷின். பொருந்தாது எது? நெல் உப அயனமண்டல பயிர், சணல் வந்து வெப்பமண்டல இலை பயிர், தேயிலை அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலை பயிர், ரப்பர் வந்து வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை பயிர் கிடையாது, ரப்பர் மரம். சரிங்க. இதில் வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா ஒரு உப அயனமண்டல கிடையாது, அயனமண்டல பயிர். அப்போ உபன்றதை மட்டும் நீங்கள் அடித்து வச்சுருங்க. நெல் வந்து ஒரு அயனமண்டல பயிர். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. 85வது கொஷின். இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் பொருந்தாது எது? பாருங்கள், அச்சம் பரவல், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்தில் இருந்த உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. எல்லாமே வந்து சரியாக இருக்குது, அதனால் பொருத்தமாக இருக்குது. அதனால் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் பாருங்கள். அச்சம் பரவல், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். இதெல்லாம் தான் இந்திய காலநிலையை வந்து நிர்ணயிக்குது. 86வது கொஸ்டின். புவி பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். எவ்வளோ அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ். புவி பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும், இதுதான் முக்கியமானது, ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை வந்து குறையுது. இதற்கு வந்து வெப்ப குறைவு வீதம் என்று பெயர். இந்தியாவில் முக்கிய வேளாண் புரட்சிகள் தவறான எது? வேளாண் புரட்சிகள் வந்து கொஷின் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க.
இந்த ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன். ஃபஸ்ட்டு இந்த 3 லெசனுமே முக்கியமானது. வேளாண் புரட்சிகள பத்திலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். இப்போ குறிப்பா வந்து கடுகு மற்றும் சூரியகாந்தி. மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சி வந்து மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிழை புரட்சி வந்து பருத்தி உற்பத்தி. இதில எது தவறானது இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் டி தான் வந்து தவறா இருக்கு. தங்க நூலிழை புரட்சி எது அப்படின்னா, சணல் உற்பத்தி. பருத்தி உற்பத்தி வந்து கிடையாது. சணல் உற்பத்தி அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 88வது கொஸ்டின். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. ஸோ எது அப்படின்னா மாஞ்சாரல். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன. நெக்ஸ்ட்டு 89வது கொஸ்டின் கூற்று 1. இந்தியாவின் வட அச்சம் 8 டிகிரி 4 மினிட்ஸ் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரை அமைந்துள்ளது. இந்தியாவுடைய வட அச்சம். கூட்டு 2. 21 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா 21 டிகிரி கிடையாது. இது வந்து 23 டிகிரி 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது. 21ன்றதை 23ன்னு மாற்றிக்கோங்க. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள். ஸோ அதான் வந்து ஜெட் காற்றோட்டம். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள் வந்து ஜெட் காற்றோட்டம். 91வது கொஸ்டின். இந்தியாவில் முக்கிய வேளாண் புரட்சிகள் தவறானது எது? பாருங்கள், வேளாண் புரட்சி. இப்போ பொன் புரட்சினா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். பொன் புரட்சி வந்து பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். சாம்பல் புரட்சி வந்து சணல் உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருந்து போல்கள், இறால் உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சி. பசுமை புரட்சி பார்த்திங்கன்னா அனைத்து வேளாண் உற்பத்தியும் வந்து பசுமை புரட்சிக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இதில் தவறானது எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சாம்பல் புரட்சி என்பது சணல் உற்பத்தி கிடையாது, உரங்கள் உற்பத்தி தான் வந்து சாம்பல் புரட்சி. ஸோ இங்கே வந்து உரங்கள்னு எழுதி வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்தின் துயரம் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தாமோதர். மேற்கு வங்காளத்தின் துயரம் தான் வந்து தாமோதர். 93வது கொஸ்டின். கூற்று 1. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். கூற்று 2. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 to 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் அப்படின்னா வானிலை மேலே வரும், காலநிலை வந்து கீழே வரும். இப்போ வானிலை என்பது தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை. காலநிலை அப்படின்னா காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 to 35 ஆண்டுகளுடைய சராசரி தான் வந்து காலநிலை. ஸோ மாற்றி கொடுத்துருக்கோம். வானிலை மேலே எழுதிக்கோங்க, காலநிலை வந்து கீழே எழுதி வச்சுக்கோங்க. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கள் திட்டம். இதான் வந்து பக்ரானங்கள் தான் வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. இந்தியாவின் காலநிலையின் 4 பருவங்கள் தவறானது எது? 4 வகையான காலநிலை இந்தியாவில் வந்து இருக்குது பாருங்கள். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி முதல் மார்ச் வரை. கோடைக்காலம் வந்து மார்ச்லேருந்து மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவாங்க, அல்லது மழைக்காலம்னு சொல்லுவாங்க, ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அப்போ எது தவறாக இருக்குது அப்படின்னா குளிர்காலம் தான். இது ஜனவரியில் இருந்து பிப்ரவரி வரை தான் குளிர்காலம், மார்ச் வந்து கிடையாது. ஸோ இந்தியாவின் காலநிலையை 4 பருவங்களில் இதில் தவறானது குளிர்காலம், ஜனவரி டு பிப்ரவரி. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. உலகின் மிக நீளமான அணை. உலகின் மிக நீளமான அணை என்னன்றது பார்த்துடலாமா? 95. 93. ஹெராகுட் அணை அல்லது எராகுட் திட்டம். இதான் வந்து உலகின் மிக நீளமான அணை. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவகாலம் ஆகும். என்ன அப்படின்னா அரபு. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து பருவகாலம் ஆகும். 98வது கொஸ்டின். இந்தியாவில் முக்கிய வேளாண் புரட்சிகள் தவறானது. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி சணல் உற்பத்தி. சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இலை புரட்சி. இப்போ வெள்ளி இலை புரட்சி என்ன அப்படின்னா பருத்தி உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி வந்து சணல் உற்பத்தி கிடையாது, பருத்தி உற்பத்தி.
நெக்ஸ்ட்டு 99 பீகாரின் துயரம் எது அப்படின்னா கோசி. இதில் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. பீகாரின் துயரம் வந்து கோசி, இதே மேற்கு வங்காளத்தின் துயரம் வந்து தாமோதர். கடைசி 100வது கொஷின் கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பருத்தி மண். கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண். ஸோ வெற்றிகரமாக 5வது டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து 5 டெஸ்ட்டுமே இது வரைக்கும் ப்ராப்பராக எழுதியிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு வெற்றியை நோக்கி வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் முடிக்கும் போது ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடுவீங்க. ஏன்னா லிமிட்டடான போர்ஷன் கொடுக்கும்போது நீங்களும் வந்து படிக்கக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். 3 லெசன் தான் ஈஸியாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாகும். இதே 5, 6, 7 லெசன் எல்லாம் கொடுத்தா ஒரு 3 லெசன் படிப்போம். அதுக்கு மேலே படிக்க முடியாமல் அந்த டெஸ்ட்டை எழுதும்போது அந்த டெஸ்ட்டே வந்து பாதியில் வந்து ட்ராப் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து வரும். 3 லெசனாக தான் போகிறோம், ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒரு சரியான ஒரு வழி தான். ஏன்னா குறைவான லெசன், டைம் நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 5 டெஸ்ட்டுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் 5 டெஸ்ட்டுமே ப்ராப்பராக வந்து முடிச்சிட்டேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.